ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சீசனில் எல்லார் வீட்டு தோட்டத்துலையும் செவந்தி பூச்செடி வச்சுருந்தா கண்டிப்பாக பூக்கள் பூத்திருக்கும். ஸோ எங்கள் கார்டன்லையும் பூக்கள்லாம் பூக்க ஆரம்பிச்சிருச்சு. மொட்டுக்கள் நிறைய இருக்குது செடி ஃபுல்லாகவுமே. ஸோ நம்ம வந்து சிலர் வந்து எங்கள் தோட்டத்தில் மொட்டுக்கள் அதிகமாக இல்லை, வளர்ச்சி இல்லை, செடி இல்லை, பூச்சி தாக்குதல் அதிகமாக இருக்குது, அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். என்னோட லாஸ்ட் இயர் மதர் பிளான்ட் ஆகட்டும், இந்த வருஷம் உள்ள புது பிளான்ட் கட்டிங்ஸ் எடுத்து வச்ச பிளான்ட் ஆகட்டும், செடி ஃபுல்லாகவே மொட்டுக்கள் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இது வந்து நான் நர்சரியில் வாங்கின லைட் பேபி பிங்க் கலர். இதுவும் நல்லா எனக்கு குட்டி குட்டியான பூக்களாக வர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ நிறைய மொட்டுக்கள், செடி ஃபுல்லாகவே நமக்கு மொட்டுக்கள். ஸோ மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பூக்கள் பூக்கணும்னா ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்குற உரங்கள், அடுத்து மண் கலவை. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து உரங்கள் வந்து நீங்கள் டெரஸ் கார்டனில் வச்சுருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வாரம் ஒரு முறை நீங்கள் ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுங்க. கண்டிப்பாக செடிகளுக்கு கொடுக்கணும். இதுக்காக நம்ம வந்து செலவு பண்ணி கடைகளில் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வாழைப்பழத்தோல் ஊற வச்சு நம்ம செடிகளுக்கு கொடுக்கும்போது நம்ம செடியில் நிறைய மொட்டுக்கள், நிறைய பூக்கள் வர ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் கவலையே பட வேண்டாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, மண்கலவை நீங்கள் ரெடி பண்ணணும். ஸோ மண்கலவை நீங்கள் தொட்டியில் கொடுக்குற மண்கலவையிலேயே நீங்கள் வந்து நிறைய உரங்கள் சேர்த்த மண்கலவை கொடுக்கும்போது உங்களுக்கு செடியோட வளர்ச்சியும் அபாரமாக இருக்கும். மொட்டுக்கள் வரும்போது நிறைய செடி ஃபுல்லாகவே உங்களுக்கு மொட்டுக்கள் ஆகிடும். ஸோ நம்ம வந்து மண்கலவைன்னு பார்த்தீங்கன்னா, செவந்திப்பூ செடிக்கு எப்போவுமே மண் வந்து நல்லா உதிரியாக இருக்கணும், ஈரப்பதமாக இருக்கணும். அப்போது நம்ம வந்து மண்கலவையோட கொஞ்சம் கோகோபீட் சேர்த்துக்கலாம், அல்லது ஆற்று மணல் கிடச்சிங்கன்னா ஆற்று மணல் நீங்கள் சேர்த்து கொஞ்சம் உரம் சேர்த்துக்கோங்க. தொழு உரமோ, சாண எரு எதுவோ, அல்லது வீட்டில் தயாரிக்கிற காய்கறி கம்போஸ்ட் ஆகட்டும், ஏதோ ஒரு கம்போஸ்ட் நம்ம வந்து உரம் வந்து மண்கலவையில் நிறைய சேர்க்கும்போது நம்ம வந்து பாதிக்கு பாதி, அதாவது தோட்ட மண்ணோட பாதிக்கு பாதி நம்ம வந்து உரங்கள் சேர்க்கும்போது செடியோட வளர்ச்சியும் அபாரமாக இருக்கும், மொட்டுக்களும் நிறைய நமக்கு வைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, மெயினான ரீசன் பார்த்தீங்கன்னா, பூச்சி தாக்குதல்னால செடிகள் வளராமல் போகிறது. ஸோ எங்கள் கார்டனில் சின்ன சின்ன அஸ்வினி பூச்சி தாக்குதல் வந்திருக்கு பாருங்கள். நான் இப்போ தான் இந்த வீடியோ எடுக்கும்போது தான் நான் கவனித்தேன். ஸோ நான் நாளைக்கு காலையில் இந்த செடிகளுக்கு நீம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணி விடணும். ஸோ இந்த மாதிரி இதுக்கு வந்து அஸ்வினி பூச்சி, வெள்ளை மாவு பூச்சின்னு சொல்லுவாங்க, குட்டியாக ஒயிட் கலரில் இருக்கும் பார்த்தீங்களா? இந்த மாதிரியான பூச்சி தாக்குதல்னாலையும் செடிகள் வளர்ச்சி இல்லாமல் போகலாம். செடியோட மொட்டுக்களெல்லாம் கடிச்சிட்டு அப்படியே அது வந்து அப்படியே சாகடிச்சிடும். ஸோ மொட்டுக்களும் நமக்கு வந்து டல்லாகி நமக்கு வந்து பூக்கள் வராமல் போயிடலாம். அதனால நம்ம வந்து கண்டிப்பாக வாரம் ஒரு முறை இந்த மாதிரி செடிகளை, இலைகளை, மொட்டுக்களெல்லாம் செக் பண்ணி நம்ம வந்து நீம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணி விடணும். உரங்கள் எப்படி செடிகளுக்கு அவசியமோ அந்த அளவுக்கு மருந்து தெளிக்கிறதும் அவசியமாக இருக்குது. ஸோ நீம் ஆயில் கூட ஏதோ ஒரு சோப்புக்கு வந்து நம்ம சோப் வாட்டர் மிக்ஸ் பண்ணி நீம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணி விட்டுடலாம். வாரம் ஒரு முறை பண்ணலாம். எல்லா பூச்செடிகளுக்குமே பண்ணலாம் இது மாதிரி. அடுத்து பார்த்தீங்கன்னா, சன்லைட். பூச்செடிகள் வந்து நமக்கு மெயினாக வந்து வளர தேவையானது வந்து சன்லைட் தான் இல்லையா? வாட்டருக்கு அப்புறம் நமக்கு சன்லைட் கண்டிப்பாக தேவை. ஸோ சூரிய ஒளி கண்டிப்பாக ஒரு 6 மணி நேரமாவது, 5 to 6 மணி நேரம் நம்ம செடிகளுக்கு படுற மாதிரி டைரக்ட் சன்லைட்டில் நம்ம வந்து செவந்தி பூச்செடி இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இது கண்டிப்பாக அவசியம். அது மட்டும் இல்லாமல் சில செடிகள் அழுகி போயிடுச்சு, நான் கட்டிங்ஸ் வச்சேன் அழுகி போயிடுச்சுன்னு என்கிட்ட ஒருத்தவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. வாட்ஸ்அப்பில் கேட்டாங்க, செவந்திப்பூ கட்டிங்ஸ் வச்சேன் மேம், இந்த மாதிரி எனக்கு அழுகி போயிடுச்சுன்னு. ஸோ ட்ரைனேஜ் கோல் எப்பவும் சரியாக இருக்கான்னு பார்க்கணும். தொட்டியில் நீங்கள் வச்சுருக்கிறீங்கன்னா நம்ம வந்து வாட்டர் அதிகமாகவும் ஊற்றக்கூடாது. நம்ம வந்து மண் வந்து மேல் மண் ரொம்ப அதிகமாக ஈரமாக சொதன்னு இருந்தால் நமக்கு வந்து செடிகள் கட்டிங்ஸ் நம்ம வைக்கிறோம்னா அழுகி காஞ்சு போயிடும். ஸோ அதனால நம்ம வந்து மேல் மண் கொஞ்சம் ட்ரையா இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ நம்ம வந்து அதிகமாக வெயில் பாதி இருக்கும்போது தினமும் காலையில ஒரு டைம் தண்ணி ஊத்துனாலே போதும். அது மாதிரி நம்ம வந்து இந்த மண்ணை வந்து அடிக்கடி செக் பண்ணிக்கணும். ஈரப்பதம் அதிகமாக இருந்தால் அன்னைக்கு தண்ணீர் விடாதீங்க. இந்த தொட்டியில இருக்கிற சின்ன செடி பார்த்தீங்கன்னா, நான் ரீசென்ட்டா என்னோட நெய்பர் வீட்லருந்து வாங்கிட்டு வந்த செடி. ஸோ இது வந்து நம்ம நாட்டு செவந்தி பூ செடியில செடிகளுக்கு பக்கத்திலேயே சின்ன சின்ன செடிகள் வளர ஆரம்பிக்கும். அத நம்ம வந்து வேரோட பிடுங்கி எடுத்து வேற இடத்துல நட்டு வச்சுடலாம். தொட்டியிலயோ, தரையிலயோ நம்ம வச்சு வளர்க்கலாம். ஸோ இது இந்த சீசனுக்கு இல்லாட்டினா அடுத்த வருஷம் சீசனோட நமக்கு வந்து நல்ல மொட்டுக்கள் வந்து பூக்கள் பூக்க ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா உங்க கார்டன்ல நெறைய பூக்கள் வரும் செவந்தி பூ செடியில. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான கார்டன் வீடியோல சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.